மக்கள் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் வந்து அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் நம்பாம அவங்களுடைய 2 பேருமே வந்து ஆதாயம் தேட பார்ப்பாங்க அப்படின்ற ரீதியில தான், அதுக்காக தான் அவங்க வந்து யாரையுமே அணுகாம கூட அந்த போட தொடங்கினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வச்சுட்டு அரசியல்வாதிகளும் வெறும் சினிமாக்காரங்க மட்டுமே விளக்கம் சொன்னா அவங்களுக்கு பத்தல, நம்பல அவங்க. இல்ல பெரிய பயத்தை ஏற்படுத்திருக்குது, அது உண்மை. பீட்டா மட்டும் இல்லை, இது போன்ற தன்னார்வ குழுக்கள்லாம் நிறைய இருந்து இந்தியாவுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிரான வேலை செய்யற எல்லாத்துக்கும் அச்சத்தை ஊட்டிருக்கும் இது, இந்த மாணவர்களுடைய எழுச்சி. அந்த குரல் எல்லாம் ஒழிச்சுது அதுல. அதனால எல்லாரும் வேற பல சக்திகளும் வந்து இதுல ஒன்றிணைஞ்சிருப்பாங்க, மாணவர்களுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு தன்னெழுச்சியா நடந்த போராட்டம் இது. அதன் இளைஞன் வந்து ஆரோக்கியமானவன் எப்பவுமே, அவன் போராட்டம் இது. இது உள்ள வந்து அந்த பாகுபாடு அந்த 1-2 வந்து தன்னிச்சையா நடந்த போராட்டமா இருக்கிறதால வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பிரைம் மினிஸ்டர் மேலேயும் சீஃப் மினிஸ்டர் மேலேயும் மற்ற மேலேயும் வந்திருக்கும் ஒரு சில இடங்கள்ல. அதையும் வந்து கேள்விப்பட்ட பிறகு அவங்க எல்லாம் தவிர்க்கிறாங்க. அந்த ஒழுங்குமுறை நானே நேரில் போய் பார்த்தேன். அதால இந்த எழுச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்துல. இது உலகத்துக்கே பெரிய எழுச்சியான ஒரு விஷயம் தான். இவங்க அந்த ரீதியில சொல்றது நானும் எதிர்க்கிறேன். அது மிகப்பெரிய விஷயங்க. அதுதான் இந்த எழுச்சி வந்து இவ்வளவு, அதாவது இளைஞர்கள் இப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கான்றது இப்பதான் சமூகத்துக்கே தெரியுது. இளைஞன் வேற மாதிரியா இருக்கிறானே நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அத மாதிரி இளைஞனை ஹேண்டில் பண்ணியே பழக்கம் இவங்களுக்கு. இன்னைக்கு வந்து துண்டு செய்திகளாவோ எதுவாகவோ வந்து உலகத்துல புரிஞ்ச ஒரு இளைஞனா இருக்காங்க. புதிய இளைஞனை இப்ப பாக்குறாங்க. சோ இவங்ககிட்ட நடந்துக்கிற முறையே யாருக்கும் தெரியாது. இல்ல இது வந்து வெறும் மாட்டுக்காக கூட்டம் மட்டும் நம்ம நினைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து பல டிப்ரெஷன், பலதை பார்த்து 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 முடிச்சு எல்லாத்துலயும் பின்னடைவை சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுக்கு உண்டாக்கப்பட்டு ஒரு இடத்துல வெளிப்பட்டுருக்காங்க, மூலியமா வெளிப்பட்டு இருக்காங்க. அப்படிதான் என் கருத்து. ஏன்னா அது ஒரு வெறும் காளை மாடை காப்பாற்ற இனத்தை காப்பாற்றுவதற்கு மட்டுமே இல்லை, தமிழகத்தை காப்பாற்றுற நோக்கம் இருக்குது, இந்தியாவை காப்பாற்றுற நோக்கம் கூட அவனுக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாடுகள் இந்திய மாடுகள் அவ்வளவு ஒய்டா தான் இருக்காங்க. என்னுடைய என் பார்வையில வந்து அப்படிதான் தெரியுது. அவங்க வந்து ரொம்ப சிறப்பான இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. என் பார்வையிலே நானே எதிர்பார்க்க, நானும் வந்து நீங்க சொன்ன கருதுகோள்ல கூட இருந்திருப்பேன். நான் வெறும் நடிகர்களை கொண்டாடுபவர்கள், வேற ஒரு சில பர்சனாலிட்டியை கொண்டாடுறவங்க இருந்தாங்க. அப்படியும் இல்லை. என்னுடைய இப்ப நான் படங்கள் எடுத்ததுல நான் நேர்ல மக்களை சந்திக்கும் போது பார்த்தா வேற பேசுனதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு திரளா இருப்பாங்க அது அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய முக்கியமான விஷயமா படுது. இல்ல அதுக்கான தொடக்கமா தான் தெரியுது. எதிர்காலத்துக்கான விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்றது ஒரு தொடக்கமா தெரியுது. விழிப்புணர்வு வந்தவனால இனிமேல் பட்டு நாம் சரியான அரசியல் செய்யணும் இனிமேல் பட்டு. ஏன்னா எல்லாத்து குறித்தும் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. பீட்டான்றது என்னன்னு தெரியுது, அவன் விளக்குறான், இளைஞன் விளக்குறான் நம்மளுக்கு. ஒவ்வொன்று கோக்குன்றது என்னன்றது அவன் விளக்குறான். மாண்டசோவை பத்தி அவன் பேசுறான், மான்செட்டோவை பத்தி. ஒவ்வொரு ரூட்லயும் அவன் இருக்கான். நாம ஒன்னும் நிறைய விளக்க வேண்டியது. இனி தலைவர்களே புதிய தலைவர்களா வேணும். இல்ல கடந்த காலம் முழுக்க இந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு இவ்வளவு சீரழிந்து போனதுக்கு வந்து கடந்த கால அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தான் காரணம்னு அவன் நம்புறான். அதனால தான் உள்ள அரசியல்வாதிகளை உள்ள விடல, நடிகர்களையும் சினிமாக்காரர்களையும் உள்ள விடல அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க இயல்பாவே. இனி வரும் காலங்களில் புதிய அது இருக்கும் தலைவர்களும் சரி, பார்ட்டியும் சரி, புதிய தலைவர் உருவானாலும் சரி, வேற ஒரு அரசியலை பேச வேண்டியது இருக்குது அப்படின்றது உணர்த்துது. அதுதான் மார்க்கண்டை கட்சின்னு சொல்றாரு, அதை எல்லாரும் சொல்றாங்க. அதை வேற ஒண்ணு உணர்த்துது, உலகத்துக்கே உணர்த்துது ஒண்ணு. ஒருவேளை இந்த அதிர்வு வந்து உலக அளவுல எதிரொலிச்சிருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா பீட்டாவை எதிர்ப்பது என்பது மற்ற எங்கேயும் எதிர்த்ததை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான எதிர்ப்பா இருக்குது. இந்தியாவே விழிப்புணர்வுக்கான தமிழ வந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் கருதுறேன். இது நிறைய நிறைய பேருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கேன். இது இந்த அதுவும் தடியடி நடத்தின பிறகு நான் என்னுடைய கருதுகோளே கூட வந்து நான் வந்து ஒரு இளைஞர்கள் கூடியிருக்காங்க, போலீஸ் வந்து கலைஞ்சு போங்கன்ன பிறகு ஒரு பெரும்பாலும் கலைஞ்சிடுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து நிற்பாங்க, மற்றவங்களை தடியடி பிரயோகம் பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது அப்படின்ற கருத்து தான் நானும் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதை தாண்டி உறுதிமிக்கதா உள்ள இருக்கிறாங்கன்றது வந்து ஆச்சரியப்படுத்துது. அது நிச்சயம் என்ன ஆச்சரியப்படுத்து, மற்றவங்களை ஆச்சரியப்படுத்திருக்கும் நிச்சயமா. நிரந்தர சட்டம்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா நிறைய சட்டங்கள் வந்து ஒட்டுமொத்தமா மாநில உரிமைகள் மேல திணிக்கப்பட்டிருக்குது. இது ஒண்ணுக்கு மட்டுமே இல்லை. அதெல்லாம் நிரந்தர சட்டமா அதை நம்ம நம்பிடக்கூடாதுன்றேன். அது சிறந்த சட்டம், அது ஏற்கனவே இருக்க சட்டம் நிரந்தர சட்டம், அது மாற்றக்கூடாதுன்னு மாற்ற முடியாதுன்னு கூட நினைக்க வேண்டாம். அந்த சட்டங்களையும் மாற்றணும் அப்படின்றது அளவுக்கு போகணும் எதுவுமே இன்னைக்கு வரும் காலங்கள். உதாரணமா இந்த ஜல்லிக்கட்டு வந்து யார்கிட்ட உரிமை இருக்கணும்? மாநில அரசு அது முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கணும். சுத்தி வளைக்குது இது இல்லையா?
எப்படி விபச்சாரம் பண்றது என்பது மாநில அரசின் உரிமையா இருக்குதுன்னா, ஒரு 2 மாநிலத்தில் விபச்சாரம் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டில் விபச்சாரம் கிடையாது, தொழிலா இல்லை. அது முடிவு பண்ணுவது மாநில அரசா இருக்குது. அதே போல ஜல்லிக்கட்டு ஒரு கலாச்சாரம் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதுன்னு அந்த அந்த மொழியோட கலாச்சாரம் எல்லாம் நம்பிக்கை எல்லாத்தோட சேர்ந்தானே அது. இப்போ இதை முடிவெடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசா தான் இருக்க முடியும், இருந்திருக்கணும். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது இருக்குன்றது அது சட்ட சிக்கல் தான். அது நிரந்தர சட்டமா ஒண்ணு இருக்குது இல்லையா? இது போல் நிறைய சட்டங்கள் இருக்குதுன்றது என் கருத்து. நிறைய விஷயங்கள்ல வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த கூட்டாட்சி என்பதுக்கு கூட்டாட்சி இல்லாம இருக்குது, பெயருள்ள கூட்டாட்சின்னு இருக்குது. உண்மையான கூட்டாட்சி அது இல்லாதால் தான் இந்த விளைவுகள் நடந்துட்டே இருக்குது. இது போல் நிறைய விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது மாநிலங்கள் மேல. விழிப்பு வந்திருக்கு. இந்த விழிப்பு சரியான அரசியல் தலைவர்கள் வந்து வழிகாட்டணும், இல்ல புதிய தலைவர் உருவாகி அதை வழி நடத்தணும்ன்றது என்னுடைய இது. ஏன்னா நீ குளோபலா, அதாவது உலக உருண்டையோட சேர்த்து தான் தமிழகத்தை பார்த்து நம்ம, ஏன்னா யாரோ யார் பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்கிறான், அதுக்கு யாரோ ஒருத்தன் துணை போயின்னு இருக்கிறான். இது திரைமறைவு வேலையாவே இருக்குது, அரசியல் வேலையாவே இல்லை. வெளியே பேசப்படும் அரசியல் வேலையா இருக்குது, திரைமறைவுல மிகப்பெரிய அரசியல் வலையா இருக்குது. அந்த வலையை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற உணர்வு தான் முக்கியமான விஷயம்.